போர்த்திஃபார் வீட்டில் இந்த யோசேப்பு வந்து வேலை செய்யறாங்க. அடிமையிலிருந்து 10 அடிமைகளுக்கு தலைவனாக வர்றார். சில நேரத்தில் பாருங்க, அநேகர் சின்ன உயர்வுல செட்டில் ஆயிடுறாங்க. இந்த யோசேப்பு 10 அடிமைகளுக்கு ஒரு அடிமை தலைவன். இதற்காக கர்த்தர் தரிசனம் கொடுக்கவில்லை. நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், கர்த்தரின் வாழ்க்கையில வெளிப்படுத்துகிற வெளிப்பாட்டின் உயர்வு எது. நீங்க வின் பண்ற லைனை தொட்டுட்டேன்னா தான் நீங்க என்ன பண்ணணும்னு சொன்னா உங்க ஓட்டத்தை ஸ்லோ பண்ணணும். அநேகருக்கு நோக்கம் இல்லை, அதனால என்ன பண்றோம்னு சொன்னா நாமே ஒரு லைனை போட்டு அதில் ஸ்லோ ஆகிடுறோம். ஓகே, ஏதோ கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி விட இன்னைக்கு நல்லா இருக்கேன், ஓகே போதும் அப்படி. தட்ஸ் நாட் லைஃப். யோசேப்பு நினைச்சிருந்தா போர்த்திஃபார் வீட்டில் செட்டில் ஆயிருக்கலாம். யோசேப்புடைய காது தெளிவா இருந்ததுனால கர்த்தர் சொல்லுகிறார், இது அல்ல, இதுக்கும் மேல. நீங்க இதுக்கும் மேல போகணும்னு சொன்னா உங்க காதை கிளீன் பண்ணும். கர்த்தர் பேசுறது உள்ள கேட்கும் போதுதான் சிறிய பிசினஸ்ல சிறிய வேலையில செட்டில் ஆக விட மாட்டார். தேவன் போர்த்திஃபார் வீட்டுல செட்டில் ஆகக்கூடிய மைண்டை வந்து யோசேப்புக்கு கொடுக்காததுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, தேவன் ஃபுல் ஸ்டாப் வைக்கல, அங்க கமா வைக்கிறார்.